ஓம் சாந்தி. நாம் பிரம்மா பாபாவின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்று சதாதானி, மகாதானி மற்றும் வரதானி என்ற சிறப்பம்சத்தை பற்றி பார்க்கலாம். எப்படி பிரம்ம பாபா மகாதானியாக ஆகி தன்னுடைய சமயம், சுகம், சாதனங்களை, தனது குணங்களை, தான் அடைந்த சக்திகளை பிறருடைய முன்னேற்றத்திற்காகவே தானம் செஞ்சாங்க. ஆகையினால அவரது சங்கல்பம், பேச்சு தானாகவே வரதான ரூபமாக ஆயிடுச்சு. மகாதானி அப்படின்னா தியாகம் மற்றும் தவம் மூரத்து. ஆகையினால தியாகம், தவம் மற்றும் மகாதானத்தின் பிரத்யட்ச பலன் ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் பேச்சு வரதான ரூபமாக ஆயிடுது. இப்படிப்பட்ட மகாதானி, வரதானி ஆத்மாக்களே பாபாவுக்கு சமமானவங்க அப்படின்னு வர்ணிக்கப்படுறாங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபாவினுடைய பொக்கிஷத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளல், அதாவது தானியாக ஆகுங்க. தன்னுடைய அனைத்து சக்திகளின் மூலம் தாகத்தோடு அலைந்து திரியும் ஆத்மாக்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. வாரி வழங்கும் வள்ளலாகி தான் அடைஞ்சிருக்கிற வரதானங்களை அவங்களுக்கு வழங்கி பாபாவுக்கு நெருங்கிய சம்பந்தத்துல கொண்டு வாங்க. அப்போதுதான் இங்க இருக்கிற வள்ளல் தன்மையினுடைய சமஸ்காரம் எதிர்காலத்துல 21 பிறவிகளுக்காக ராஜாங்க பதவியின் அதிகாரியாக ஆக்கும். ஆகையினால் எந்த ஒரு ஆத்மாவை பார்க்கும் பொழுதும் இவர்களுக்காகவே பாபா என்னை வரதானியாகவும் மகாதானியாகவும் ஆக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த சுப எண்ணம் கொள்ளணும். இந்த விருத்தியின் மூலமா பார்க்கும் பொழுது எந்த ஆத்மாவையும் வரதானம் மற்றும் மகாதானம் ஆகியவற்றிலிருந்து வஞ்சிக்கப்பட செய்ய மாட்டோம். மகாதானி, வரதானி மூரத் ஆவதற்காக சதா பாபாவுக்கு சமமாய் மற்றும் சமீபமாய் இருக்கிறவங்களாக ஆகணும். சில சமயம் பாபாவுக்கு சமமாகவும் சில சமயம் அவ்வாறு இல்லாத வெறும் சுய புருஷார்த்தியாக மட்டுமே இருந்தா வரதானியாக ஆக முடியாது. ஏன் அப்படின்னா பாபா புருஷார்த்தம் செய்யறது கிடையாது. ஆனா சதா சம்பன்ன சொரூபத்தில் இருக்கிறாங்க. மிகவும் கஷ்டப்பட்டு அதிகமான புருஷார்த்தம் செஞ்சால் அவங்களை புருஷார்த்தி குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாபாவுக்கு சமம் அப்படின்னு சொல்ல முடியாது. சமமானவங்க அப்படின்னா சம்பன்ன நிலை. இப்படிப்பட்ட சதா சமமாக இருக்கக்கூடியவங்க தான் சதா தானியாகவும் வரதானியாகவும் இருக்கிறாங்க. மகாதானி, வரதானி ஆவதற்காக 2 தாரணைகளை நினைவில் வைக்கணும். ஒன்று இனிமை, மற்றொன்று பணிவு. யார் மகாதானியாகவும் வரதானியாகவும் இருக்கிறாங்களோ அவங்க சதா அனைத்தும் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. உங்களுக்கு முன்னால் இன்றைய உலகின் முன்னிலை வரிசையில பணக்காரர்கள் கூட உங்களுக்கு முன் பிச்சைக்காரர்கள் தான். ஏன் அப்படின்னா எவ்வளவு பணம் இருக்குதோ அவ்வளவு துக்கமும் இருக்குது. ஆக யார் துக்கமாக இருக்கிறாங்களோ அவங்க சுகத்தினுடைய பிச்சைக்காரர்கள். உலகத்தின் பெயர் பெற்ற பணக்காரர்கள் இப்பொழுது கேட்பதற்கு சமயமில்லை அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கும் உலகத்தின் பெயர் பெற்ற பணக்காரர்கள் அனைவரும் உங்கள் முன் ஒரு வினாடி சுகம், சாந்திக்காக கியூ வரிசையில் நிற்பாங்க. அந்த நாளும் வெகு விரைவில் வரும். அப்படிப்பட்ட சமயத்துல நீங்கள் அனைவரும் உங்களது மகாதானி நிலையில ஸ்திரமாக இருந்து தானம் செய்யணும். ஆக உலகிலேயே அனைத்தும் நிரம்பியவர்கள் நாமே அப்படிங்கிற போதையில சதா இருங்க. நமக்கே சதா அமர்பவ என்னும் வரதானம் கிடைச்சிருக்குது. ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு சமயத்தையும் பிறருக்காக தானம் புண்ணியம் செய்து கொண்டு இருப்பவங்க தான்
அதாவது அழிவில்லாத தானம் தொடர்ந்து நடைபெறுவது தான் மகாதானியினுடைய செயல். சதா சேவையினுடைய நிலையில இருக்கிறதுனால தன் மீது முழு கவனமும் தானாகவே இருக்கும். மேலும் என்னென்ன பலவீனங்கள் தென்படுதோ அவை அனைத்துமே விலகிடும். ஏன் அப்படின்னா அநேக ஆத்மாக்கள் மூலம் உளப்பூர்வமான ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டு இருக்குது. மகாதானி ஆத்மாக்கள் தனக்காக நினைவு பயணத்தில் இருக்கும்போது அது கூட பிறருடைய மங்கள சேவைக்காகவும் ஆயிடுது. சுயம் தான் அனுபவம் செய்வதற்கான சமயம் ஏற்கனவே நிறைய கிடைச்சிருக்கு. இப்போ மகாதானியாகவும் வரதானியாகவும் ஆக வேண்டிய சமயம். பக்தி மார்க்கத்துல எந்த பொருளில் குறை இருக்கிறதோ அந்த பொருளையே தானம் செய்யறாங்க. தானம் செய்யறதுனால அந்த பொருள் ஒருபொழுதும் குறைவது கிடையாது. ஏன் அப்படின்னா கொடுப்பது என்பது எடுப்பது. அதே மாதிரி பிறருடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதே தன்னை நிறைவு செய்வது. பிறருக்கு கொடுப்பது அப்படிங்கிறது தனக்குள்ளும் அந்த குறையை நிவர்த்தி செய்வது. பிறரை ஆக்குவதே தான் ஆவது. ஆக எந்த விசேஷத்துல எந்த குணத்துல குறை இருப்பதாக உணர்றீங்களோ அவைகளையே தானம் செய்யுங்க. அதாவது பிற ஆத்மாக்களுக்காக சேவையில் ஈடுபடுத்துங்க. அப்போ அந்த சேவையினுடைய பிரத்யட்ச பலனை பரிசாக அனுபவம் செய்வீங்க. சில ஆத்மாக்கள் தைரியம் இழந்து பலம் இழந்து ஆனால் தான் ஏதேனும் பிராப்தியை அடைந்தே தீரணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆத்மாக்களை பார்க்கும்போது ஞானம் வழங்கும் வள்ளலாகி கூடவே விசேஷமாக பலத்தினை வழங்கும் பொருட்டு அவங்களுக்காக சுப பாவனை மற்றும் சுப சிந்தனை செய்வது அவசியம். இதுதான் வரதாதா நிலை. அவங்களுக்கு வரதான ரூபத்துல அதிகப்படியான பலத்தை வாரி வழங்கணும். இப்படிப்பட்ட ஆத்மாக்களின் பொருட்டு இரக்க சிந்தனையோடு நமது சக்தியை உதவியாக வழங்கி அவங்களை மேம்படுத்தணும். இதுவே வரதானி ரூபம். பாபாவுக்கு சமமாக வரதானி மூரத் ஆவதற்காக என்னென்ன சங்கல்பங்கள் எழுதோ அவைகள்ல பாபாவுக்கு முன்னர் அர்ப்பணமாகும். அம்சம் எவ்வளவு தூரம் நிரம்பி இருக்குது அப்படின்னு சோதனை செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு சங்கல்பமும் வரங்களை வழங்கும் வரதாதா பாபாவுக்கு முன்னால் பலியாகி இருந்தால்தான் பிறருக்கு நீங்கள் வரதானங்களை வழங்கி வரதானியாக ஆக முடியும். வரதானி மூரத் ஆவதற்காக அனைத்து சக்திகளினுடைய இருப்பு வைக்கணும். ஆகையினால பிறருக்கு வழங்கும் அளவு என்னுடைய வங்கி கணக்குல இருப்பு இருக்குதா அப்படின்னு தினமும் சோதிங்க. அப்படி கஜானா நிறைந்திருந்தால் முகம் ஈஸ்வரிய போதையில பொலிவோடு விளங்கும். நாராயணி நஷா ஏற்படும். பக்தியில கடவுளினுடைய பொருட்டு தானம் செய்யறாங்க. அவங்களுக்கும் கூட அழிவுக்கு உட்பட்ட ராஜ்ய பதவி கிடைக்கிது. ஆக ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் வினாடியில ஈஸ்வரிய சேவையில ஈடுபடுத்துவதற்கு எவ்வளவு சிரேஷ்டமான பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இப்படிப்பட்ட மகாதானி சர்வ தியாகிகள் தற்பொழுதும் எதிர்காலத்திலும் சர்வ சிரேஷ்ட பாக்கியசாலியாக ஆகிறாங்க. இப்படிப்பட்ட பாக்கியசாலி ஆத்மாக்களை பார்த்து அனுபவம் செஞ்சு பிற ஆத்மாக்களும் கூட அவங்களது பாக்கியத்தின் பெருமையை பாடுறாங்க. மேலும் அவங்க தங்களது சிரேஷ்ட பாக்கியத்தின் ஆதாரத்துல அநேக பிற ஆத்மாக்களை பாக்கியசாலி ஆக்குவதற்கு காரணமாகறாங்க. பக்தி மார்க்கத்துல மகாதானி கல்யாணக்காரி விருதி உடையவங்க ஏதேனும் தானம் செய்யும் போது தனக்காக இன்றி பிற அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் சங்கல்பம் செய்யறாங்க. இந்த பழக்க வழக்கம் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்ககிட்ட இருந்துதான் ஆரம்பமாகியிருக்கு. நடைமுறையில
ஏற்கனவே நடந்திருக்கணும். ஆகையினால தான் ஞாபகார்த்த ரூபத்துல அந்த பழக்கம் தொடருது. ஆக பிறர் பொருட்டு மகாதானி ஆவது பிறருக்காக சமயம் சங்கல்பத்தை ஈடுபடுத்துறதுனால, சதா சேவாதாரியாக விளங்குறதுனால தானாகவே வெற்றி உடையவர்களாகவும் ஆகிறீங்க. ஏன் அப்படின்னா அநேக ஆத்மாக்களுக்கு சுகம் மற்றும் சாந்தியை அளிக்கிறதுனால அதன் பலன் தானாகவே திரும்ப கிடைச்சிருது. சுய முன்னேற்றத்திற்காக தனியாக சமயம் ஒதுக்க வேண்டியது இல்லை. உங்களது ஆதி அனாதி அவிநாசி சமஸ்காரம் வள்ளல் தன்மை உடையது. சங்கம யுகத்துல நீங்க மாஸ்டர் வள்ளலாக ஆகுறீங்க. அரைக்கல்பம் தேவதைகளுடைய ரூபத்துல வழங்குறீங்க. துவாபர யுகத்திலிருந்து உங்களது ஜட சித்திரம், அதாவது கோயில்ல இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், அது கூட வாரி வழங்கும் சின்னமாகவே கருதப்படுது. ஆக முழு கல்பத்தின் சமஸ்காரம் வாரி வழங்குவதுதான். ஆகையினால துவாபர யுக வள்ளல் சமஸ்காரம் உடைய சம்பன்ன ஆத்மாக்களே, சதா பிறருக்கென வழங்கி கொண்டே செல்லுங்க. பிறரிடமிருந்து பெறுவதற்கான ஆசை வைக்காதீங்க. அப்படி பிறருக்கு வழங்கும் போது நான் எவ்வளவு செய்தேன், ஆனா இவரும் ஒன்றுமே செய்யல அப்படின்னு கணக்கிடாதீங்க. இவ்வாறு கணக்கிடுவது வள்ளல் தன்மையினுடைய சமஸ்காரம் ஆகாது. உங்களுடைய கஜானா நிறைந்திருக்கும் போது ஏன் கணக்கிட்டு கொண்டிருக்கீங்க? சக்கரவர்த்தி ஆகுங்க. பிறர் உங்களுக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி நீங்கள் வழங்கி கொண்டே செல்லுங்கள். இடையே வியாபார சிந்தனை வேண்டாம். உலகத்திலேயே சிரேஷ்ட தானம் கண்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையில பெரிய தானம் உயிர் பிச்சை என்றாலும் சரி, வரதானம் என்றாலும் சரி, மகாதானம் என்றாலும் சரி, உண்மையில அது இதுதான். உங்களுடைய ஒளி மற்றும் சக்தியின் மூலம் தெய்வீக உள் பார்வை, அதாவது மூன்றாம் கண்ணை தானம் செய்வது. அதன் மூலம் அவங்க முக்தி ஜீவன் முக்தியினுடைய இருப்பிடத்தை பார்க்க முடியும். இதுதான் சிரேஷ்ட ஆத்மாக்களினுடைய கடமை. வெறும் தனக்காக மட்டும் ஒளி மற்றும் சக்தியை உபயோகிச்சா கலங்கரை விளக்கம், அதாவது லைட் ஹவுஸ் அப்படின்னு உங்களை சொல்ல முடியாது. உங்களிடம் ஒளியும் சக்தியும் இருந்தால் உங்களிடம் இருப்போருக்கும் மற்றும் உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் மகாதானம் செய்யுங்க, வரதானங்களை வழங்குங்க. பக்தி மார்க்கத்துல தானம் செய்யப்பட்ட பொருளை திரும்ப தன் பொருட்டு ஒருபோதும் உபயோகிப்பது கிடையாது. தன்னுடைய உடல், மனம், பொருள், உறவு, சமயம், சங்கல்பம் அனைத்துமே தியாகம் செஞ்சிட்டீங்க. அப்படி அர்ப்பணம் செஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய பலவீனம் மற்றும் புருஷார்த்தத்திற்காக அவைகளை ஈடுபடுத்துவது நமக்கு அனாமத்தாக தரப்பட்டுள்ளதை மோசடி செய்வது போன்றது. இப்போ நமது அனைத்துமே உலக மங்களத்தின் பொருட்டு ஈடுபடுத்தணும். அப்போதான் மகாதானி மற்றும் வரதானின்னு சொல்ல முடியும். இப்போ மகாதானி ஆத்மாக்களாகிய உங்களின் ஒவ்வொரு சுவாசம், சங்கல்பம், வினாடி, செயல், சர்வ சக்திகள், ஈஸ்வரிய சமஸ்காரங்கள், ஈஸ்வரிய ஸ்பாவம் மற்றும் பிராப்தமாக கிடைச்சிருக்கிற கஜானா அனைத்தும் உலக சேவையின் பொருட்டாகவே இருக்கணும். தற்போதைய விசேஷ சேவை என்ன அப்படின்னா, விருத்தியின் மூலம் நல்ல வாயு மண்டலத்தை உருவாக்குவது. அப்படி வாயு மண்டலம் சூழ்நிலை சக்தி வாய்ந்ததாய் இருக்கும் பொழுதுதான் அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கும். மகாதானியினுடைய அர்த்தமே விருத்தியின் மூலம் சேவை செய்வது. மகாதானி ஆனவங்க சொல்லின் மூலம் சேவை செய்யக்கூடியவங்க. ஆக வரதானி நிலையின் அவசியம் ஏற்படுது. விருத்தியின் மூலம் என்ன விரும்பினாலும் அதை செய்ய முடியும். வரதானி குழந்தைகள் தன்னிடம் சேமித்துள்ள கஜானாக்களை வரதானத்தின் மூலமாக, அதாவது தன்னுடைய சக்தி, குணம் மற்றும் கஜானாக்களின் மூலம்
பலமற்ற ஆத்மாக்களுக்கு தைரியம், உல்லாசம் மற்றும் குஷினை வழங்குறாங்க. இப்படி உதவி அளிக்கும் சக்தி மூலம் பலவீனமானவங்களை சக்திசாலியாக ஆக்குகின்றன. எப்படி நமது சாகார சொரூபம் அப்படிங்கிறது தானாகவே நினைவில் இருக்குது, அதே மாதிரி நமது உண்மையான வரதானி சொரூபம் கூட சதா நமது நினைவில் இருக்கணும். வரதானி அப்படின்னாலே பிறருக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல். எப்பொழுது வரதானி மற்றும் மகாதானி சொரூபம் சதா நினைவிருக்குமோ அப்போ எந்த ஆத்மா முன்னே வந்தாலும் அவங்களுக்கு வள்ளலாகி ஏதேனும் நிச்சயம் வழங்க முடியும். யாரையும் வெறுங்கையினோடு அனுப்புவது கிடையாது. சாக்கார பாபாவின் முன்னர் யார் வந்தாலும் பாபா வெறுங்கையோடு அனுப்புவது கிடையாது. ஸ்தூல ரூபத்திலும் கூட ஏதேனும் நினைவு பரிசை கட்டாயம் வழங்குவாங்க. இதே மாதிரி பாபாவை பின்பற்றுங்க. அவங்க நம்மிடமிருந்து ஏதோ கொஞ்சமாவது பெற்று செல்ல வேண்டும் என்று லட்சியம் வைங்க. அப்பதான் உங்களது எதிர்கால ராஜ்யத்திலும் அவர்கள் இடம் பெறுவாங்க. வரதாத பாபாவின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து வரதானங்களிலும் முக்கியமாக 2 வரதானங்கள் அவசியம் கிடைக்குது. ஒன்று யோகி பவ, 2வது பவித்ர பவ. ஒரு வார பாடமுறையினுடைய ரகசியம் இந்த 2 வரதானங்களில் அமைஞ்சிருக்கு. யார் இந்த 2 வரதானங்களை தன் சொரூபத்துல கொண்டு வராங்களோ அவங்க தான் சுயம் வரதானி மூரத்தாகி பிறருக்கும் வழங்கக்கூடிய வள்ளலாக ஆகிறாங்க. ஆக தனது இந்த நிஜமான சொரூபம் மற்றும் வரதான சொரூபத்தை சதா நினைவில் வைக்கணும். இதன் மூலம் அபவித்திரமோ நினைவை மறத்தலோ சிறிது கூட ஏற்படாது. இதுவே வரதானங்களின் பாடமுறையை வழங்குது. இந்த பாடமுறையில செய்யும் பொழுது முதல் வகுப்பில் செல்வதற்கான உரிமை கிடைக்கிறது. நல்லது. பிரம்மா பாபாவினுடைய சிறப்பு அம்சங்களான சதாதானி, மகாதானி மற்றும் வரதானி, இதை நாமும் வாழ்க்கையில் பின்பற்றி பாபாவுக்கு சமமாக ஆவோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.